ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த கிளாஸில் நம்ம பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு லைன் போட்டுருக்கேன், 2 லைன் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். அதை பீட் வச்சும் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் பீட் வச்சுருந்தீங்களா வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் சொல்லித்தரேன். டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாங்காக ஒரு செயின் எடுத்துகிட்டு அது பக்கத்துலேயே ஒரு ஷார்ட் செயின் போட்டுக்கோங்க சின்னதாக. அதை இழுத்துட்டு அப்படியே பேக்கில் ஒரு செயின் போட்டுட்டு எடுக்கும் போது இப்படியே ரைட் சைடாக திருப்பிக்கோங்க. ஏன்னா நீங்கள் டேரெக்டாக நம்ம பேக் சைடு போயிட்டு வரதான் டேரெக்ஷன் மாறதுனால நம்ம எடுக்கும் போது அது முறுக்கிட்டு வரும் அந்த நூல். நம்ம ரைட் சைடே எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு லாங் செயின், ஒரு ஷார்ட் செயின், அதை இழுத்துட்டு பின்னாடி ஒரு லாக் பண்ணிக்கோங்க சின்ன செயின் போட்டு. நீ வேணால் டேரெக்டாக இழுத்து பாருங்கள், முறுக்கிட்டு வரும். அதனால தான் வேணால் போட்டு காமிக்கிற பாருங்கள். பேக் செயின் போட்டுட்டு இப்படி இழுக்கும் போது பாருங்கள் இங்கே முறுக்கிட்டு வருது. அதை எடுக்கும் போதே நம்ம ரைட் சைட் பார்த்த மாதிரி எடுத்தோன்னா நீட்டாக இருக்கும். அதனால தான் எடுக்கும் போதே ஸ்டார்டிங்லேயே நம்ம ரைட் சைட் எடுத்துக்கோங்கன்றது. நாங்கள் ஒரு செயின் போடுறீங்களா, ஷார்ட்டாக ஒரு சின்ன செயின் போட்டுட்டு அதை பேக்கில் அப்படியே இழுத்துட்டு வந்து ஒரு லாக் செயின் எடுக்கும் போதே ரைட் சைடு எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறது புரியலாம் கூட நான் எப்படி போகிறேன்ட்டு பாருங்கள், தெளிவாக புரியும். இந்த அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த லைன் கொஞ்சம் பெருசாகவே போடுங்க. ஸ்டிச்சு கம்ப்ளீட் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஸ்டிச்சை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நாட் போடுங்க. அவ்வளோதான். ஸ்டிச் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டிச் நம்ம குர்த்தாலெலாம் ஒர்க் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இல்லை சென்டரில் பீட்லாம் வச்சு ஒர்க் பண்ணோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் பீட் வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நான் சில்க் த்ரெட்லேயே போட்டு காமிக்கிறேன். நான் சுகர் பீட் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஏன்னா பேசிக் மெட்டீரியல் நான் சொன்னது வாங்கினேன். எங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா வீட்டில் ஏதாச்சும் வேஸ்ட்டு மணி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை பீட் எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணி பார்க்குறதா இருந்தால். இல்லைனாலும் ஒன்றும் பரவாயில்ல, பீட் கிளாஸில் கூட நீங்கள் கற்றுக்குவாங்க. நான் ஒரு லாங்காக ஒரு செயின் எடுத்துக்கிறேன். இந்த செயின் எப்படி போட்டிங்களோ அதே தான். பேக் செயின் போட்டிங்களா, பேக் செயின் போட்டு பேக்கில் லாக் பண்ணிவிட்டு இழுத்துக்கோங்க. இழுக்கும் போது நீங்கள் டேரெக்டாகவே இழுத்துக்கோங்க. ரைட் சைட் போயில இழுக்க வேணாம். பீட் தானே லோட் பண்ண போகிறோம். பீட் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த நூல் உள்ள இப்படி விரல வச்சு தள்ளி விடுங்க. தள்ளி விட்டுட்டு கிட்ட வச்சுக்கோங்க. கிட்ட வச்சு பக்கத்துலேயே ஒரு செயின் கொடுத்துக்கோங்க. செயின் கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். பேக்கில் வந்த அப்புறம் தான் நீங்கள் அந்த பீட் எடுத்து போடணும். இப்படி கிட்ட ஒரு பக்கத்துலேயே ஒரு செயின் போட்டுக்கோங்க. பீடு இருக்கிறவங்க மட்டும் போடுங்க, இல்லைன்னா ஒன்றும் பரவாயில்ல. நீங்கள் சில்க் த்ரெட்டில் மட்டும் போட்டு சென்ட் பண்ணுங்கள். சில்க் த்ரெட்டில் கட் ஆகுதுன்னா நல்லா ஒர்க் பண்ணி பாருங்கள். நம்ம ட்ரை பண்ண தான் நல்லா வரும். இழுக்கும் போது பார்த்து சாப்பிட்டா இல்லைங்க. இழுக்கும் போது இங்கே டேரெக்டாக இழுக்கிறவங்களுக்கு கட் ஆகும். இப்படி இழுத்துக்கோங்க. இப்படி இழுத்திங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, கட் ஆகாது. மேலே வந்தது இப்படி இழுத்துட்டு கூட போடுங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா
இந்த லைனில் போட்டுட்டு நான் ஷேப் சொல்கிறேன். இந்த ஷேப்பில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். இந்த ஷேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் கம்பல்சரி நீங்கள் டிசைன் போடணும். க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நான் உங்களுக்கு போட்டு காமித்தேன்னா சுகர் பீட்டில் போட்டிருக்கேன். இந்த கலர் பீட் எதனா வச்சு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு நெக்லைன் வரைஞ்சிக்கோங்க. நெக்லைன் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. பீட் வச்சுருக்கோங்க. இந்த மாதிரி சென்டரில் கூட ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த ரவுண்ட் சில்க் த்ரெட்லேயே வந்து இங்கே செயின் ஸ்டிச் கொடுத்துருங்க. இங்கே ஃபுல்லாக பேக் செயின் ஸ்டிச் கொடுங்க. ஷேப்பில் ஒர்க் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.